SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகா மீதான தற்கொலை தாக்குதல் வழக்கு தொடர்பாக வெளியான தகவல். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல். உலக சாதனை படைத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். கனடா அனுப்புவதாக ஏமாற்றப்பட்ட யாழ் இளைஞன் உயிர் மாய்ப்பு. மறைந்திருக்கும் மர்மங்கள், தோண்டினால் சிக்குவார் டக்ளஸ், அம்பலமாகும் பல முக்கிய தகவல்கள். கசிந்து ஆப்கானிஸ்தானியர்கள் தொடர்பான ரகசிய திட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மீதான தற்கொலை தாக்குதல் சம்பவம் குறித்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தி அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்ய முயன்றதாக கூறி 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தி படுகொலை செய்ய சதி செய்தமை உட்பட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிமுறைகளுக்கு அமைய 27 குற்றச்சாட்டுகளின் கீழ் 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரட்ன முன்னிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் மேலதிக விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்று சாட்சியமளிக்க திட்டமிடப்பட்டிருந்த சாட்சியாளர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதமையினால் வழக்கின் சாட்சியங்களை விசாரணை செய்ய மற்றொரு திகதியை வழங்குமாறு முறைப்பாட்டு தரப்பு சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்கு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குறித்த வழக்கில் மேலதிக சாட்சி விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவினை பிறப்பித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிறுவனமான எமிரேட்ஸ் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் துபாய் மற்றும் கொழும்பு இடையில் புதிய விமானத்தை பயணத்தில் ஈடுபடுத்த உள்ளது. EK 650, 651 விமானங்களில் புதுப்பிக்கப்பட்ட 4 வகுப்புகளை கொண்ட போயிங் 777 விமானத்தை ஈடுபடுத்த உள்ளது. புதிய புதுப்பித்தல்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட கெபின் ஆகியவற்றை கொண்ட இந்த மேம்படுத்தப்பட்ட விமானம் வணிக வகுப்பு இருக்கைகளுடன் இலங்கைக்கு விமான சேவைகளை மேற்கொள்ள உள்ளது. தற்போது எமிரேட்ஸ் அதன் விரிவான வலையமைப்பில் 40க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பிரீமியம் வணிக சேவைகளை வழங்குகிறது. இந்த விமானம் பிரீமியம் வணிக சேவையை வழங்கும். அத்துடன் கொழும்புக்கு ஒரு பயணத்தை திட்டமிடும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் இருந்து வரும் பயணிகள் தங்கள் முழு பயணத்தையும் முன்பதிவு செய்து கொள்ள முடியும். மேலும் விமான பயணத்தின் போது சிறந்த அனுபவங்களையும் அனுபவிக்கலாம். எமிரேட்ஸ் விமானம் EK 650 துபாயிலிருந்து 2:40 மணிக்கு புறப்பட்டு 8:35 மணிக்கு கொழும்பை வந்தடைகிறது. மற்றொரு விமானமான EK 651 கொழும்பிலிருந்து 10:05 மணிக்கு புறப்பட்டு 12:55 மணிக்கு துபாயை சென்றடைகிறது. பிரீமியம் வணிக சேவை டிக்கெட்டுகளை எமிரேட்ஸ் செயலி, ஆன்லைன் பயண முகவர்கள் மற்றும் எமிரேட்ஸ் டிக்கெட் விற்பனை நிலையங்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த அரசாங்கமும் செய்யாத உலக சாதனையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் பின்னர் தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பில் அதிகாரத்தை கைப்பற்றலை எந்த கட்சியும் செய்யவில்லை. உலகத்தில் எந்த அரசாங்கமும் செய்யவில்லை. கிழக்கில் பிள்ளையானுடன் ஆட்சி, குருநாகலில் ரிஷாட்டுடன், காலியில் மொட்டவுடன், வேறுவளையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன், நுவரேலியாவில் தொண்டமானுடன் இவ்வாறு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் மற்றும் மஹிந்த ஆகியோர் இவ்வாறு ஆட்சி அமைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் கன்னித்தன்மைக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடா அனுப்புவதாக முகவர் ஒருவர் ஏமாற்றிய நிலையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு 8 மில்லியன் ரூபாய் வழங்கிய நிலையில் ஏமாற்றப்பட்ட நபரே உயிரை மாய்த்துள்ளார். புங்குடுதீவை சேர்ந்த 34 வயதான செல்வராசா பாஸ்கரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கனடா அனுப்புவதாக வெளிநாட்டு முகவர் நிறுவனம் ஒன்று 8 மில்லியன் ரூபாவை அவரிடமிருந்து பெற்றுள்ளது. எனினும் 2 வருடங்கள் கடந்துள்ள போதும் கனடாவுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் தனது பணத்தை மீள கேட்டுள்ளார். இந்த நிலையில் பணத்தை வழங்குவதில் நிறுவனம் இழுத்தடிப்பு செய்து வந்ததுடன் அது குழு ஒன்றினால் கொள்ளையிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளம் குடும்பஸ்தர் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீதர் தியேட்டரை தோண்ட தேவையில்லை, தீவு பகுதிக்கு சென்று அங்கு பாருங்கள், அங்கே மனித புதைகுழி இருக்கும் என்று எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இபிஆர்எல்எஃப், டெலோ, பிளட் மற்றும் டக்ளஸ் தேவானந்தாவின் கூட்டம்தான் இராணுவத்தினருக்கு தமிழ் சமூகத்தினரை காட்டிக் கொடுத்தவர்கள். இவர்கள்தான் தமிழ் மக்கள் அழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள். ஸ்ரீதர் தியேட்டரை தோண்ட தேவையில்லை, தீவு பகுதிக்கு செல்லுங்கள், அங்குதான் இவர்களுடைய ஆட்சியும் அநியாயமும் நடந்தது. டக்ளஸ் தேவானந்தாவோடு இணைந்திருந்தவர்களை அவரோடு இருந்து விலகி உண்மைகளை ஊடகங்களிடம் தெரிவிக்கின்றனர். எனவே இதிலிருந்து டக்ளஸ் தேவானந்தா தப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் ஒருபோதும் கிடையாது. வடக்கில் மக்கள் இவர்களை மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். உலகச் செய்திகள். ரகசிய திட்டம் ஒன்றின் கீழ் இங்கிலாந்துக்கு சென்றுள்ள ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் தொடர்பிலான தகவல்கள் கசிந்துள்ளதாக வெளிநாட்டு செய்தி சேவை ஒன்று தெரிவித்துள்ளது. பிரித்தானிய அதிகாரியொருவர் தற்செயலாக குறித்த தரவை கசியவிட்ட நிலையிலேயே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறித்த செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 2022 பிப்ரவரியில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் இங்கிலாந்திற்கு செல்ல விண்ணப்பித்த கிட்டத்தட்ட 19,000 பேரின் தனிப்பட்ட விவரங்கள் கசிந்துள்ளன. அத்துடன் தலிபானின் ஆட்சிக்கு பின்னர் இதுவரை 4,500 ஆப்கானியர்கள் இங்கிலாந்திற்கு சென்றுள்ள விடயமும் கசிந்துள்ளது. அவர்களில் தலிபானின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள 600க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் முக்கியஸ்தர்களும் உள்ளடங்குகின்றனர். இதற்கிடையில் இங்கிலாந்துக்கு விண்ணப்பித்த முன்னாள் படையினர் பலர் இன்னமும் ஆப்கானிஸ்தானிலேயே தங்கியுள்ளனர் என்ற விடயமும் இந்த கசிவின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலைகளில் நிகழ்ந்துள்ள தகவல் கசிவு குறித்து ஆப்கானிஸ்தானியர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகா மீதான தற்கொலை தாக்குதல் வழக்கு தொடர்பாக வெளியான தகவல். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல். உலக சாதனை படைத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். கனடா அனுப்புவதாக ஏமாற்றப்பட்ட யாழ் இளைஞன் உயிர் மாய்ப்பு. மறைந்திருக்கும் மர்மங்கள், தோண்டினால் சிக்குவார் டக்ளஸ், அம்பலமாகும் பல முக்கிய தகவல்கள். கசிந்த ஆப்கானிஸ்தானியர்கள் தொடர்பான ரகசிய திட்டம்.